My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Counseling third round choice filling and choice locking இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியோட க்ளோஸ் ஆயிடுச்சு. நிறைய மாணவர்கள் நிறைய விதமான கேள்விகள் நம்மகிட்ட கேட்குறாங்க. சார், நான் சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து சாய்ஸஸ் அன்லாக்குடனே காமிக்குது, எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த வீடியோவில் 3 முக்கியமான கேள்விகளுக்கு பதில் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். முதல் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாய்ஸ் லாக்கிங் பண்ண மறந்தவங்க என்ன செய்யலாம். ரெண்டாவது, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அல்லது செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்துச்சு, நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் தேர்ட் ரவுண்டுக்கு, பட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் சாய்ஸஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ரீஅலாட்மெண்ட் போகலான்னு நினச்சேன், ஆனால் லேட்டர் ஆன் என்னுடைய மைண்டை நான் மாற்றிட்டேன். நான் இப்போ சாய்ஸஸ் எதுவும் என்டர் பண்ணல, என்னுடைய சீட் விர்ச்சுவல் வேகன்சியில் வந்துடுமா, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டில் இருந்து எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில், ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணேன், நான் சாய்ஸஸும் ஆட் பண்ணிட்டேன், ஆனால் நான் லாக் பண்ணல, இப்போ எனக்கு கன்சிடர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இந்த 3 கேள்விகளுக்குரிய பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாய்ஸஸ் லாக் பண்ண மறந்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி அல்லது ரீஅலாட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி யோர் சாய்ஸஸ் வில் பி லாக்டு. சரிங்களா? சாய்ஸஸ் அன்லாக்டுன்னு காமிச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸ் கடைசியாக நீங்கள் என்ன என்டர் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் என்ன சாய்ஸஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாய்ஸஸை பேஸ் பண்ணி சீட் அலோகேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்விக்கும் 3வது கேள்விக்குமான பதில், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. யோர் சாய்ஸஸ் வில் பி லாக்டு ஆட்டோமேட்டிக்லி. ஸ்டேட்டஸ் மாறலைனாலும் ரிசல்ட் வந்துடும். வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிடும். ஆனால் நான் வந்து ஃப்ரெஷ் ஆல் இண்டியா கோட்டாலையோ அல்லது தமிழ்நாடு ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சது, பட் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணேன், நான் சாய்ஸஸை என்டர் பண்ணல அப்படின்னு இருக்கிற மாணவர்களும் பயப்பட வேண்டியதில்லை. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யுவர் ரீஃபண்ட். நீங்கள் வந்து உங்களுக்கு சீட் ஆல்ரெடி இருக்கிற சீட்டில் நீங்கள் கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யுவர் ரீஃபண்ட் அண்ட் உங்களுடைய சீட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. உங்கள் சீட்டை விர்ச்சுவல் வேகன்சிலாம் காமிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறதே என்னென்னா, சாய்ஸஸ் என்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சீட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது, அந்த சீட்டை தான் விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது ரீஅலாட்மெண்ட் போகிற மாணவர்களுக்கு தான் விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது வரும். மொரோவர் இப்போ வரைக்கும் நமக்கு விர்ச்சுவல் வேகன்சிங்கிறது இது பண்ணவே இல்லை, பட் கண்டிப்பாக அவங்க எடுத்துப்பாங்க, டேட்டா எடுத்துப்பாங்க, அதை வச்சு தான் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் அல்லது செகண்ட் ரவுண்ட் போத் இன் தமிழ்நாடு ஆர் அதர் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டாவோ அது வேறு ஸ்டேட் கவுன்சிலிங்கோ சீட்டு கிடச்சிருந்து தமிழ்நாட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணேன், ஆனால் நான் வந்து சாய்ஸஸ் என்டர் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உங்களுடைய கேள்விக்குரிய பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாய்ஸஸ் ஃபில் பண்ண மறந்தவங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் தமிழக மருத்துவ கலந்தாய்வுக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நம்ம ஒரு சின்ன கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாய்ஸஸை லாக் பண்ண மறந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் லாகின் பண்ணி பார்க்கும்போது சாய்ஸஸ் அன்லாக்டு அப்படின்னு தான் காட்டுது. இது ஆல் இண்டியா கோட்டாலையும் இதே பிரச்சனை தான் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இதே சூழ்நிலை அப்படிங்கிறதா இருக்குது. ஒருவேளை இனி வருகிற காலங்களில் அட்லீஸ்ட் அடுத்த அகாடமிக் இயர்னுடைய கவுன்சிலிங்லையாவது சாய்ஸஸை லாக் பண்ண மறந்த மாணவர்களுக்கு 5 மணி டெட்லைன் அப்படின்னா 5:01 இவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா ஆட்டோ லாக்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இருக்கிற பயம்ங்கிறது தானாக குறைஞ்சிரும். எக்கச்சக்கமான கால்ஸை கம்மி பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெரிய இதாகவே இருந்துகிட்டு இருக்கு எல்லா கவுன்சிலிங்லேயும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் நம்ம என்ன தான் கிளாரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க, யோர் சாய்ஸஸ் வில் பி ஆட்டோ லாக்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் ஸ்டில் தென் இது வந்து கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரு பயத்தையும் ஒரு சின்ன பேனிக்கையும் கிரியேட் பண்ணுது மாணவர்கள் பெற்றோர்களுக்குள்ள. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு மேபி நீங்கள் வருகிற வருஷங்களில் இந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸஸை லாக் பண்ணி அல்லது லாக் பண்ண மறந்த மாணவர்களுக்கு ஆட்டோ லாக்டுன்னு வந்தவங்களுக்கும் அவங்களே கரெக்டாக லாகின் பண்ணி லாக் பண்ணவங்களுக்கு லாக்டுன்னு வர மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய பயத்தை போக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட்டாக இருக்கும். இந்த கோரிக்கையை மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக தமிழக மருத்துவ கலந்தாய்வுக்கு நம்ம வந்து வைக்கிறோம், மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த 3வது சுற்று தமிழக மருத்துவ கலந்தாய்வு 3வது சுற்றில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.